வணக்கம் உறவுகளே. நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சங்கரன்கோயிலுக்கு அருகே குருவிகுளம் யூனியனுக்கு உட்பட்ட அன்னபூரணபுரம்ங்கிற ஒரு கிராமத்துல இருக்கோம். அன்னபூரணபுரம் மற்றும் அவனிக்கோணங்கிற கிராமத்துக்கு இடையில ஒரு கம்மா இருக்கு. இது நல்ல பெரிய கம்மா கூட. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கிற கம்மா. இந்த கம்மாயில பாத்தீங்கன்னா தற்போது முதல்ல இருப்பதாக ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே பெரியவர்கள் காலையில வரவங்க பார்த்ததா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப தற்சமயம் நம்ம யூடியூப் சேனல்லையும் மற்றும் இந்த வாட்ஸ்அப்லையும் வைரலா போய்கிட்டு இருக்கு. இந்த குளத்துல முதல்ல இருப்பதா ஒரு இமேஜ் இருக்கு, நாங்கள் ஸ்க்ரீன்ல காட்டுவோம். இந்த இமேஜ் ஒரிஜினல் இமேஜ் அப்படிங்காங்க. நிறைய பேர் அதை பொய்யான இமேஜ், அதாவது ஏஐல எடிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை இமேஜ் காலையில பரவுன காரணத்தினால நம்ம போலீஸுக்கு தகவல் கொடுத்து வர சொல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வனத்துறையிலிருந்து வந்தாங்க. இவங்க அந்த போட்டோவை ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த போட்டோ உண்மையான போட்டோவா அல்லது பார்த்த சாட்சிகள் யாரெல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி விவரங்களை கேட்டு அறிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்க்ரீன்ல தெரியும் இந்த வீடியோவில் நம்ம அந்த முதல்ல இருக்கிறதா சொல்லப்படுது அந்த அழகுநாச்சி அம்மன் கோயில், ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயில் பல நூற்றாண்டு காலமா அந்த கோயில் செயல்பட்டு இருக்கு. இந்த கோயிலோட பக்கத்துல, அதாவது இந்த கோயிலுக்கு சாமி முட வந்த பெண்கள் தான் இதை பார்த்து அலறடிச்சு ஓடினதாகவும் அதை ஒருத்தர் போட்டோ எடுத்ததாகவும் சொல்றாங்க. ஆனா போட்டோ இதுவரைக்கும் யார் அதை எடுத்தது, அதை யார் ஷேர் பண்ணுங்கிற முழு தகவல் யார்கிட்டையும் இல்லை. அதைத்தான் இப்போ நம்ம சைபர் கிரைம்ல இருந்து அதை சர்ச் பண்ணி தேடிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த போட்டோ உண்மையா, அதை உண்மைத்தன்மை அறியறதுக்கான சோதனை நடந்துட்டு இருக்கு. அது உண்மைத்தன்மை அறிஞ்ச உடனே இதுக்கான முடிவுகள் எடுக்கப்படும் நம்ம வனத்துறை அதிகாரிகள் உறுதியளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சரௌண்டிங்ல புளியங்குடி வனத்துறை நம்ம சரௌண்டிங்ல சங்கரன்கோயில் சரௌண்டிங்ல இருக்கிற வனத்துறை இந்த முதல்ல வரதுக்கான காரணம் என்னன்னா, போன வருடம் எல்லா குளங்களும் நிறைஞ்சிச்சு, நல்ல வெள்ளப்பெருக்கு போச்சு, எல்லா குளங்களும் நல்ல நிறைஞ்சு பாசன வசதிகள் முழுமையா கிடைச்சிச்சு. இப்ப என்னன்னா, அந்த நம்ம ஊருக்கு பக்கத்துல எங்கேயும் டேம் கிடையாது, எங்கேயும் ஆறு கிடையாது. நம்ம ஊர்ல இருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க வாசுதேவநல்லூர், அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலையோட ஆரம்ப பகுதின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாசுதேவநல்லூர் தான் டேமுக்கான அந்த தலையணைங்கிற ஒரு அணைக்கட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் முதலைகள் இருக்கக்கூடிய பெரும்பகுதி காடுகள்ல தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கிராமத்துக்குள்ள வரணும்னா இந்த வெள்ளப்பெருக்குல அடிச்சுட்டு வந்த ஒரு குட்டி முதலையா இருக்கலாம், சின்ன முதலையா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் போன வருஷம் இந்த குளத்துல தண்ணீர் வற்றவே இல்லை. அந்த வட்டார காரணத்தினால இந்த குளத்துல தண்ணி எப்பொழுதுமே கிடந்ததுனால அங்க இருக்க மீன்களை சாப்பிட்டு அந்த முதலை இப்ப பெருசா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொன்னாங்க. ஏன்னா போன ஆண்டு இந்த குளத்துல தண்ணி இருக்கும்போது வயசான இருவர் பார்த்து அதை சொன்னாங்க. அப்ப அதை யாரும் பெருசா எடுத்துக்கலாம். தேலி மீன் இந்த குளத்துல 10 கிலோல 12 கிலோ வெயிட் அந்த சைஸ் வரைக்கும் கிடைச்சிருக்கு. அதனால என்ன செஞ்சிட்டாங்க, பெரியவங்க கண்ணு கொஞ்சம் பத்தாம தேலி மீனை தான் முதல்லன்னு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கூற்று இருந்ததுனால சென்ற ஆண்டு இதை பத்தின எந்த ஒரு விளம்பரமும் இல்லாம இது அப்படியே விடப்பட்டுச்சு. இப்ப தற்போது பெரும் பூதாகரமான இந்த சூழ்நிலை, இந்த சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. இது பற்றியில குளத்துல இறங்குறதுக்கோ அல்லது காலை கடந்து முடிப்பது வருவதற்கு மற்றும் குளிப்பது சோப்போட எல்லாத்துக்கும், துணி துவைப்பவர்கள் எல்லாத்துக்கும் இதை அலர்ட் பண்ணிருக்கோம். நம்ம சுத்து வட்டாரத்துல இருக்க கிராம மக்கள் இதை தவிர்க்கணும். இந்த அவனிக்கோணந்தல் டு அன்னபூரணபுரத்துக்கு இடையில ஒரு, அதாவது ராக்கனூருமாக அந்த ஊருக்கு இடையில உள்ள கிராமத்துல கண்டிப்பா யாரும் குளத்துகளில் இறங்க வேண்டாம். இது உண்மைத்தன்மை இன்னும் 2 தினங்கள்ல கிடைச்சிடும். கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.